விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். விசாரணைக்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டியது தான். இதில் மிக மிக வேடிக்கை என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் இப்போதான், ரொம்ப நாள் இல்லை, ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி பேசினார். அஜித்குமார் வழக்கை ஏன் சிபிஐக்கு மாற்றுகிறீர்கள், 6 மாதம் 6 வருஷம் ஊற போடலான்ட்டா, நீங்கள் பாஜகவோடு மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறீர்களா அப்படின்னாரு. இப்போ சிபிஐ மாற்றியதற்கு அவங்க வரவேற்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாருன்னு யோசித்து பார்க்குறேன். யோசித்து பார்த்தா சிரிப்பு தான் வருது. அதைத்தான் சொல்கிறோம். இந்த சிபிஐ விசாரணையின் மூலமாக ஸ்ட்ரெயிட்டாக தாவேகா திரு விஜய் அவர்கள் பாஜகவில் மடியில் தாவி குதித்திருக்கிறார்கள். அரசியல் அரங்கில் இது என்ன நடக்க போகிறது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா சார், தமிழக அரசு முறையான வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்காததன் காரணமாகத்தான் எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐயை விசாரிக்கும்படி உச்சநீதிமன்றம் சொன்னதாக சொல்லப்படுது சார். இல்லை, இது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். அந்த என்டையர் ப்ரொசீடிங்ஸை எல்லாமே பார்த்து கொண்டிருந்தோம். தாவேகா தரப்பில் பொய்யான தகவல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவங்க யாருமே அதை உண்மையாக சொல்ல, 4 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் நடந்துருச்சு, ஒருத்தர் இப்படி இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கான்ஸ்பைரசி தியரி, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத வகையில் ஒரு ஆதாரங்களே இல்லாத அடிப்படையில் வாதங்களை முன்வைத்து கொண்டிருந்தார்கள்.